கோல்டு. ஸோ இது மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா 0.5 கிராம், 0.5 கிராம். ஸோ இந்த கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பரோட வரும். சீரியல் நம்பரோட வரும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் விற்கும் போது அதை எடுத்துகிட்டு போனாக்கா உங்களுக்கு ப்ராசஸ் ஜுவல்படி ஸ்மூத்தாக நடக்கும். ஓகே. ஸோ இந்த கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நீங்கள் என்ன இடம் வாங்குறீங்களோ, நீங்கள் என்ன சம்பளம் எடுக்கிறீங்களோ, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன எத்தனை சொத்து வாங்குறீங்களோ எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. ஆனால் கோல்டை தவிர நீங்கள் வாங்குறது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு பப்ளிக் கோல்டுக்கு தான் தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வச்சுருக்கிறது கூட யாருக்குமே நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ அதனால் பெட்டர் வந்து பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி வச்சுருங்க எங்கே வச்சுருக்கீங்கன்ட்டுன்னு. ஓகே. ஸோ இந்த மாதிரி கோல்டை வந்துட்டு நீங்கள் வாங்கினா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸே கட்ட தேவையில்லை. உங்கள் காசை நீங்கள் வச்சுதான் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். நீங்கள் என்ன ஜாமான் வாங்கினாலும் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். வீடு வாங்கினாலும் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஈவன் தோ வீடு ஒரு சொத்தாக இருந்தாலும். பட் கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு சேஃபான சொத்து, அசெட். ஓகே, இந்த கோல்டு. ஓகே. அது மட்டும் இல்லை, ராபர்ட் டி கியோசாக்கி அவரோட புத்தகத்தில், ராபர்ட் டி கியோசாக்கி உங்களுக்கு தான் தெரியுமா? இவர் தான் இந்த புத்தகத்தை எழுதினவர், ரிச் டாட் புவர் டாட். இது ஒரு நல்ல ஃபைனான்ஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 பர்சனல் ஃபைனான்ஸ் புக், பெஸ்ட் செல்லிங். ஓகே. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேவர்ஸ் ஆர் லூசர்ஸ். ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு? சேவர்ஸ்னால் என்னதுன்னா சேமிக்கிறவங்க வந்து லூஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மென்ஷன் பண்ணுறது வந்து காசாக சேமிக்கிறவங்க வந்துட்டு லூஸ் பண்ணுவாங்க. ஏன் சொன்னாக்கா, காசு வந்து வருஷம் ஏற ஏற அதோட வேல்யூ இழந்துக்கிட்டே போகுது, குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பேனா ஒரு இதுக்கு வாங்கினீங்கன்னா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே பேனா ஒரு வெள்ளி 10 காசு ஆயிரும், ஒரு வெள்ளி 20 காசு ஆயிரும். எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம்? அந்த பேனாவோட அதே ஒரே பேனா தான் இந்த வாரம் வேறு மாதிரி, அடுத்த வாரம் வேறு மாதிரி அது செய்ய போகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதே பேனா தான். பட் ஏன் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்?